பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்குமா, ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக அவன் பாவம் செய்கிறான் என்று மிக தெளிவாக இங்கு பவுல் எழுதுகிறார். இந்த வேசித்தனம் செய்கிறவன், விபச்சாரம் செய்கிறவன் கடைசியாக இருக்கிற ஒரு அப்ப துணிக்கையை கூட அவன் இழக்க நேரிடும் என்று மிக தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதம் இதை குறித்து எச்சரிக்கிறது. விபச்சாரியானவள் அருமையான உயிரை அவள் வேட்டையாடுவாளாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திட்டம் தேவன் வைத்திருப்பார் என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய உயிரை எடுப்பதற்கு பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான தந்திரம் விபச்சாரத்தில் அவனை சிக்க வைப்பது. நீதிமொழிகள் 6:26 சொல்லுகிறது, விபச்சாரியானவள் அருமையான உயிரை அவள் வேட்டையாடுகிறாளாம். அவள் வேசித்தனம் பண்ணுகிறவன், தன்னுடைய மனைவியை விட்டு பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான் என்று தேவன் எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் 6:29 தேவன் இதை குறித்து எச்சரிக்கிறார். விபச்சாரம் பண்ணுகிறவன் தன் சுய சரீரத்தை அவன் இழக்கிறான். இந்த விபச்சார பாவம் செய்வதனால், பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பதினால் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன தெரியுமா? ஏசாயா 59:2 தேவனோடு உள்ள உறவு அவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறது. இரண்டாவது, எபிரேயர் 13:4 அவனுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. சங்கீதம் 32:3-4 அவனுக்கு மனவேதனை உண்டாகிறது. நான்காவது, நீதிமொழிகள் 6:32 7:27 அவன் வாழ்க்கை நாசமடைகிறது. ஐந்தாவது, மல்கியா 15:16 அவன் குடும்பமே பாதிக்கப்படுகிறது. வேதத்தில் விபச்சாரத்தில் சிக்கி தன் சரீரத்தை இழந்த சிம்சோனும் உண்டு. விபச்சாரத்துக்கு விலகி ஓடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட யோசேப்பும் உண்டு. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்?